பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 29-30. மேலும் லாபான் தன் வேலைக்காரியை பில்காளை தன் குமார்த்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியை கொடுத்தான். யாக்கோப்பு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவரிடத்தில் வேலை செய்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். கவனிங்க, இப்பொழுது யாக்கோபு விரும்புகிறபடி ராகேலுக்காக திரும்ப 7 வருஷம் வேலை செய்கிறான். அந்த வேலை நாட்கள் முடிந்தவுடனே ராகேலை திருமணம் செய்து கொள்கிறான். அது முடிந்த பிறகு இப்பொழுது லேயாளை இந்த யாக்கோபு அற்பமாய் நினைக்கிறான். ஏன்னா அவள் கூச்ச பார்வை உடையவள். அவளுக்கு உலக பிரமா சொல்லுவாங்க, ஒன்றரை கண்ணிம்பாங்க. இங்கே பார்க்குற மாதிரி இருக்கு, இங்கே பார்த்துட்டு எங்கே பார்க்குற மாதிரி இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆகவே அவன் கண் கூச்ச பார்வையில் அழகில்லாதவளாக இருந்ததுனாலே இப்போ யாக்கோபு அவளை அசட்டையாய் பார்க்கிறான், அற்பமாய் பார்க்கிறான். இப்போ கர்த்தர் லேயாளை ஆசீர்வதித்து அவளுக்கு பிள்ளையை தருகிறார். இப்போ ராகேல் பிள்ளை இல்லாமல் மலடியாய் இருக்கிறார். ஏன் லேயாளுக்கு பிள்ளை இருக்கிறது, ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால், இந்த யாக்கோபு லேயாளை காட்டிலும் ராகேலை அதிகமாய் நேசிக்கிறான். லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறார். இயேசுவை காட்டிலும் உலகத்தை அதிகமாய் நேசிக்கும் போது, இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தையும் நேசிக்கும் பொழுது, உலகத்தினுடைய படிப்பையும் பொன்னையும் பொருளையும் உடைமைகளையும் நேசிக்கும் போது, உண்மையான ஆசீர்வாதமாகிய சத்தியத்தை நாம் பற்றி கொள்ளாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்குது சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவருக்கு கோபம் வந்து விடுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உலகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடாது, பொன்னையும் பொருளையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. அது நமக்கு தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஒரு குறையில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, அன்றையுடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாகி அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குமா, ஒரு நன்மை குறைபடாது. அப்படியானால் இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் லேயாளை அற்பமாய் நினைத்தான். இன்னைக்கு அநேகர்கள் ஜெபத்துக்கு முன்னுரிமை இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஒழுங்கா சபைக்கு போறதில்லை, கர்த்தரை கனம் பண்ணுகிறதில்லை. வேலை வேலை என்று வேலைக்கு அதிகமாய் கனம் கொடுப்பார்கள். உறவு உறவு என்று சொல்லி உறவுக்கு அதிகமாய் கை கொடுப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் அன்றைக்கு தான் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிவிடுவார்கள். அன்றைக்கு தான் உறவுகளை நேசிப்பார்கள். எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்து கொள்வார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டார்கள். ஆனால் கர்த்தரை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ என்னன்னு கேட்டால், நீ உலகத்தை நேசிக்கிறியா, உலக பொண்ணையும் பொருளையும் அதிகமாக நேசிக்கிறியா என்று சொல்லிட்டு இப்போ உண்மையான ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய நன்மைகளை, கற்பத்தை தேவன் அடைத்து விட்டார். அவனுக்கு உண்டான உண்மையான சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. காரணம் உலகத்தை நேசித்ததுனாலே. நீ கர்த்தரை உண்மையாக நேசித்தா நல்ல சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாமே தேடி வரும். இங்கே யாக்கோபு லேயாளை அற்பமாய் நினைத்தான். ராகேலை அதிகமாய் நேசித்தான்.
உலகத்தை அதிகமாக நேசித்தான், ஆனால் கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கவில்லை. அதனாலே அவன் வாழ்க்கையிலே சாபம் வந்தது, கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ராகேலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அவளுக்கு வர வேண்டிய உண்மையான ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய்விட்டது. பொய்யான ஆசீர்வாதங்களுக்காக உண்மையான ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோப்பு இழந்து போனான். ராகேல் மூலமாய் வர வேண்டிய நன்மைகளை இழந்து போனான். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.